ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலையில் குடிக்கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லா முருகர் கோயிலுமே பிள்ளையாருக்கு தாங்க முதல் வழிபாடு. ஆனால் இந்த சிவன்மலையில் மட்டும்தாங்க முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு. அது மட்டுமா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற அதிசயம் இந்த முருகப்பெருமான் கோயிலில் தாங்க நிகழ்ந்திருக்கு. இந்த சிவன்மலைன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா, சிவவாக்கியம்னு புத்தகத்தை யார் எழுதினார்னா சிவவாக்கியர் சித்தர் எழுதினாங்க. அவர் எங்கிருந்து எழுதினார் பார்த்திங்கன்னா, சிவமலையிலே தங்கி இருந்து அவருக்கு பிடிச்சமான முருகப்பெருமானை நினச்சி அங்கேயே சிவவாக்கியம் புத்தகம் எழுதி அங்கேயே திருக்கோயிலே வழிபட்டாருங்க. அதனால தான் அதுக்கு பேர் சிவன்மலைன்னு வந்துச்சுங்க. இந்த தலம் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற மிக பழமையான குன்றாகும் இந்த சிவன்மலை. இன்றைக்கி நம்ம ஆண்டவன் உத்தரவுப்பட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்டவன் உத்தரவுப்பட்டியா அப்படின்னா என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பக்தர்கள் கனவுல முருகப்பெருமான் குறிப்பிட்ட பொருளை அவங்க கனவுல வச்சு வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லுவாராங்க. அதை கேட்டு அந்த யார் கனவுல சொல்கிறாங்களோ சிவன்மலைக்கு போய் அந்த பூசாரியோட சொல்லுவாங்க. அந்த பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வதை கேட்டு உண்மையா பொய்யா என்று சிவன்மலை ஆண்டவர்கிட்ட சுப்பிரமணிய சுவாமியர் அவர்கிட்ட கேட்டு பூ கேட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அந்த பொருளை கண்ணாடி பேழைன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பெட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு பக்தர்கள் அந்த பொருளை வைப்பாங்க. அப்படி தான் 10/3/2026 அன்றைக்கு மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலை, பாக்கு, அருகம்பில், எலும்பிச்சை பழம் ஆகிய பொருட்களை வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கடல் நீரை வச்சு பூஜித்தாங்க. முருகன் பக்தர் கனவில் சொன்னதை அடுத்து வைத்து கோயில் நிர்வாகம் பூஜை செய்துங்க. இது உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்பில், எலும்பிச்சம்பழம் இது ஒவ்வொன்று சிறப்புகளையும் அதன் பலன்களையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் பிள்ளையார் வச்சு பூஜை செய்வதனால மங்களமும் புதிய தொடக்கங்களின் அறிகுறியாகும். விநாயகப் பெருமானின் அருளால் நாட்டில் உள்ள தடைகள் அகன்று சுப்பிசம் நிலவும் என்பதை இந்த மஞ்சள் பிள்ளையார் உணர்த்துக்குதுங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியிலையும் பக்தி அதிகரிக்குன்னு மஞ்சள் பிள்ளையாரை பற்றி சொல்லலாங்க. அடுத்து வெற்றிலைப்பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சியின் அடையாளாகும். எல்லா நல்ல விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் பிள்ளையார் வச்சு தான் தொடங்குகிறோம். சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்வுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். வெற்றிலை வாயு உணர்த்ததால் காலநிலை மாற்றங்களால் காற்று தொடர்பான நிகழ்வுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அருகம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இந்த அருகம்பில் இடம்பெறுது. உத்தரவு பெட்டியில் அருகம்பில் வைக்கிறதுனால மக்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பதையும் குறிப்புதுங்க. அருகம்பில் விவசாய செழிப்பையும் குறிக்கலாங்க. ஆன்மீக ரீதியாக எலும்பிச்சம்பழம் எதனால் சொல்கிறாங்கன்னா, எலும்பிச்சம்பழம் திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் பயன்படுதுங்க. இது உத்தரவு பெட்டியில் வந்ததுனால நாட்டில் உள்ள குழப்பங்களும் தீய எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் நீங்கி நமக்கு தெளிவான நிலை பிறக்குங்க. அது மட்டுமா, அரசு ரீதியான மாற்றங்களையும் இது குறிக்கலாங்க. பொதுவாக இந்த மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்பில், எலும்பிச்சை பழம் இது 4 பூ வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்வதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் மங்களம் பெருகும், நோய்கள் அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தழைக்கும் என்று நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்கிறாங்க. இனி வச்சு பூஜித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் 10/3/2026 அன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த 4 பொருட்களை வச்சு பூஜை செஞ்சுட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.